திருக்குறள் அதிகாரம் 100 பண்புடைமை. குறள் எண் 997. அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். அறம் என்கிற கருவியைப் போல மிக கூர்மையான அறிவுடையவர்களாக இருந்தாலும் மனித பண்பு இல்லாதவர்கள் மரம் போன்றவர்கள் என்பது இந்த திருக்குறளினுடைய மேலோட்டமான பொருள். இந்த திருக்குறளில் திருவள்ளுவர் 2 உவமைகளை கையாளுகிறார். ஒன்று அறம், மற்றொன்று மரம். அறம் என்றால் அறாவுதல், அறுத்தல், தேய்த்தல் என்று பொருள். அறம் என்பது ஒரு கருவி. அந்த கருவி நீளமான பட்டையாகவோ அல்லது நீளமான முக்கோண வடிவிலோ இருக்கும். அதனுடைய மேற்புறத்தில் கூர்மையான முனைகள் நெருக்கமாகவும் வரிசையாகவும் இருக்கும். இந்த முனைகளை வைத்து முனை மழுங்கி போன மற்றொரு கத்தியினுடைய முனையை தேய்த்து அந்த கத்தியை கூர்மையாக ஆக்குவார்கள். ஆக அறம் என்பது முனை மழுங்கி போன மற்றொரு கத்தியை கூர்மையாக ஆக்கும் ஒரு கருவி. இந்த கருவியை அறிவுடையவர்களுக்கு உவமையாக திருவள்ளுவர் காட்டுகிறார். இந்த கருவியில் உள்ள கூர்மையான முனைகள் எப்படி நெருக்கமாகவும் வரிசையாகவும் இருக்குமோ அதை போல ஒருவர் பல்வேறு துறைகளில் தொடர்ச்சியாக அறிவு பெற்றவராகவே இருந்தாலும் மனித பண்பு இல்லை என்றால் அவர்கள் ஓரறிவு படைத்த மரமே. அதே போல இந்த திருக்குறளில் இன்னும் ஒரு நுட்பமான பொருளையும் நம்ம பார்க்கலாம். எப்படி இந்த அறம் என்கிற கருவி முனை மழுங்கி போன கத்தியை கூர்மையாக ஆக்குகிறதோ அதை போல அறிவார்ந்த மாணவர்களை உருவாக்குகிற பேராசானாகவே இருந்தாலும் பேரறிஞனாகவே இருந்தாலும் மனித பண்பு இல்லை என்றால் அவர்கள் மரம் போன்றவர்கள் என்று கடுமையாக திருவள்ளுவர் திட்டுகிறார். மரம் எப்படிப்பட்டது? மரம் நிழல் தருகிறது, காய் தருகிறது, கனி தருகிறது. மக்களினுடைய அடிப்படை தேவையான பசியை போக்குவதிலிருந்து ஆடம்பர தேவையான வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்திற்கும் மரம் பயன்படுகிறது. இப்படிப்பட்ட பயன் மிகுந்த மரத்தை எடுத்து மனித பண்பு இல்லாதவர்களை மரமே என்று திருவள்ளுவர் திட்டுகிறார். ஏனென்றால் அன்பிற்குரியவர்களே, மரம் ஒருபோதும் மற்றவர்களுக்கு ஓடி சென்று உதவாது. உடன் வாழுகிற பிறருடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக கருதி ஓடி சென்று உதவ வேண்டும். இதுதான் திருவள்ளுவர் வரையறை செய்கின்ற மனித பண்பு. இது இல்லை என்றால் ஓரறிவு படைத்த மரமே.